அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வகுப்பறையில ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னாராம், நாளையில இருந்து எல்லாரும் தக்காளி பழம் கொண்டு வரணும் அப்படின்னு. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஓகே 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 அப்படி சொல்லிக்கிட்டாங்க. எத்தனை கொண்டு வரணும் மாஸ்டர் அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு யாரு பிடிக்கலையோ அவங்களுக்கு ஒன்று, எந்த விஷயத்த பிடிக்கலையோ அதுக்கு ஒன்று அப்படின்னு உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கவுண்ட் பண்ணி அத்தனை தக்காளி பழம் கொண்டு வரணும்னு சொன்னாராம். ஓகே, எல்லா குழந்தையும் கொண்டு வந்துட்டாங்க. மறுநாள் எல்லா குழந்தையும் கொண்டு வந்து, நாங்கள் தக்காளி பழத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஒரு குழந்தை 1 கொண்டு வந்துச்சு, ஒரு குழந்தை 2 கொண்டு வந்துச்சு, ஒரு குழந்தை 10 15 இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த மாஸ்டர் சொன்னாரு, இதே தக்காளி பழத்தை நீங்க ஒரு வாரம் இதை மாத்தாம இதே பேக்ல வச்சு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு வாரம் கடந்துச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆசிரியர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாரு, நீங்க இந்த தக்காளி பழத்தோட இந்த ஒரு வார பொழுது எப்படி போச்சு அப்படின்னு. ஒரு சில குழந்தைங்க சொன்னாங்க, இது கெட்டு போச்சு அப்படின்னு. ஒரு சில குழந்தைங்க சொன்னாங்க, இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, இது ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, இது நல்லாவே இல்லை. இந்த மாதிரி பல பதில் வந்தது. என் அன்பு குழந்தைங்களே, இதே போலதான் நம்மளும் கெட்ட விஷயங்களை, கெட்ட நண்பர்களை நம்ம மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் வச்சுக்கிட்டு நம்மளோட மனசை ஆட்டோமேட்டிக்கா அன்ஹெல்தி ஆக்கிக்கிறோம். நமக்கு எது தேவையில்லையோ, நமக்கு எது வேண்டாமோ அதை தூக்கி போட்டுருங்க. அது கெட்டு போயிடுச்சுன்னா அது நமக்கு வேண்டாம். அதை தூக்கி போட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பனா தான் வாழ்க்கை எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்க தக்காளி பழம் மாதிரி ஹெல்தியான ஹார்ட்டோட நல்லபடியா இருக்கும். நான் சொல்வதை கொஞ்சம் சிந்திங்களேன்.